அன்பும் நம்பிக்கையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள்னு சொல்லலாம். ஒருத்தர் மேல நமக்கு அன்பு இருந்ததுன்னா, அவங்க ஒண்ணும் ஒண்ணும் 3ன்னு சொன்னாலும் நம்புவோம். இல்ல காக்கா பச்சை கலர்ல தான் இருக்குன்னு சொன்னாலும் நம்புவோம். அதுதான் அன்போட மேஜிக். இந்த விஷயத்த உணர்த்தக்கூடிய ஒரு சங்க இலக்கிய காட்சிய தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு இளைஞன் வியாபாரத்துக்காக வெளியூர் போறான். போகும்பொழுது தான் காதலிக்கக்கூடிய பொண்ண பார்த்து, "நீ கவலைப்படாத. நான் மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடி திரும்பி வந்துடுவேன்" அப்படின்னு சொல்றான். அவளும் அவனோட வார்த்தைய அப்படியே நம்புறா. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அவன் வருவான் அப்படின்ற நம்பிக்கையோட அவ காத்திருக்கா. அந்த நேரத்துல மழை பெய்யுது. மயில்கள் எல்லாம் நடனம் ஆடுது. அப்பயும் அவன் வருவான்ற நம்பிக்கையோட அவ காத்துட்டு இருக்கா. அப்ப அவளோட தோழி வந்து சொல்றா, "வானம் அருவி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு. மயில்கள் அத பார்த்து சந்தோஷத்துல நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு. மழைக்காலம் வந்துருச்சு. இன்னும் அவன் வரலையே!" அப்படின்னு கேட்கிறா. சொல்றா, "இன்னும் மழைக்காலம்லாம் வரல" அப்படின்னு. தோழிக்கு ஒண்ணும் புரியல. "என்ன பார்க்குற? மழைக்காலம்லாம் வரல. இந்த மேகங்கள் எல்லாம் நம்ம பொதுவா ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி புடிச்சு வச்சுட்டு அத பயன்படுத்தல அப்படின்னா, மறுநாள் அத தண்ணி எடுக்கிறதுக்காக கொட்டிட்டு திரும்ப தண்ணி எடுப்போம் இல்லையா? அவ அதே மாதிரி தான் சொல்றா. மேகத்துல ஏற்கனவே நீர் நிறைஞ்சிருக்கு. மழை காலத்துக்கு அது திரும்ப தண்ணீய எடுக்கணும் அப்டின்னா, அங்க இடம் இல்ல. அதனால தன்னிட்ட இருக்கக்கூடிய தண்ணீய எல்லாம் கொட்டிட்டுருக்கு. அடுத்து திரும்ப நீர முகர்ந்து எடுத்துட்டு மழைய கொடுக்கும் அப்டின்னு சொல்றா. சரி மேகம் தான் தண்ணீய கொட்டுதுன்னு சொல்ற. அப்ப இடியெல்லாம் இடிக்குதே அப்டின்னா, வானத்துக்கும் மேகத்துக்கும் என்ன நட்பா பகையா? இது சும்மா தண்ணீய கொட்டுது, அது சும்மா இடிக்குது. 2க்கும் ஒரு தொடர்பும் இல்ல. என்ன அப்டி பார்க்குற? அப்போ இந்த மயில்கள் எல்லாம் ஏன் ஆடுது அப்டின்னு பார்க்குறியா? இந்த மயில் எல்லாம் முட்டாள். அதுக்கு மழை காலத்துல பெய்யக்கூடிய மழைக்கும், சும்மா மேகத்திலிருந்து கொட்டக்கூடிய தண்ணீக்கும் வித்தியாசம் தெரியல. அதனால தான் அது அத பார்த்து மழைன்னு தப்பா புரிஞ்சுட்டு நடனம் ஆடிட்டு இருக்கு. அந்த மயில் ஒரு முட்டாள் அப்டின்னு சொல்லுது. இப்ப முட்டாள் யாரு? அப்டின்னு நம்ம யோசிக்கிற மாதிரியே அவளோட தோழியும் அவள பார்த்துட்டு இருக்கா. உண்மதாங்க. ஒருத்தர நாம உண்மையா நேசிக்கிறோம் அப்டின்னா, அவங்க என்ன சொன்னாலும் கண்ண மூடிட்டு நம்புவோம். ஆனா சில நேரங்கள்ல அந்த அன்பே நம்மள ஏமாளியாக்கிடுறதும் உண்டு. இது ஒரு குறுந்தொகை பாடல் காட்சி.